This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஹமாஸ் அமைப்பு இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக்கே. அதை பற்றி முழுசாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஓகேங்களா? ஓகே. ஹமாஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இஸ்ரேல் வந்துட்டு பயங்கரமாக ஒரு பிரச்சனையாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ போர் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் போர் நடத்துகிற காரணமே இந்த ஹமாஸ் அமைப்பு தான். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹமாஸ் அமைப்பு இந்தியாவுக்குள்ளேயும் வர்றதுக்கான ஒரு இதை வந்துட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்போ, எங்கே, என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம காஷ்மீரில் ஒரு சில இடங்களை பாகிஸ்தான் வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த ஆக்கிரமிப்பில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தீவிரவாதிகள் கலந்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லஷ்கர்-இ-தொய்பா அது இது நிறைய தீவிரவாத அமைப்பு, முக்கியமான அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு சேருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான சீஃப் கெஸ்ட்டாக ஹமாஸ் அமைப்பினரை ஒரு சிலரை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹமாஸ் அமைப்பை இன்வைட் பண்ணிட்டு இந்தியாவை பற்றின எப்பவுமே அந்த மீட்டிங்கில் இந்தியாவை பற்றி ரொம்ப தரக்குறைவாக தான் பேசுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களே தீவிரவாதிகள் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால ஆனால் இந்த ஹமாஸ் அமைப்பை இந்தியா எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஒரு அமைப்பாக மட்டும்தான் இந்தியா வந்துட்டு பார்த்துச்சு. தீவிரவாதிகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல ஹமாஸ் அமைப்பை சேர்க்கல. அப்படி இருந்தும் ஹமாஸ் இப்போ இந்தியாவுக்குள்ள சில வேலைகளை பண்ண போறதாவும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி வருஷம் பிப்ரவரி 5ஆம் தேதி நடத்துகிற இதில் அவங்க மீட்டிங்கில் ஹமாஸ் அமைப்பும் கலந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஊர்வலம் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பதட்டமான நிலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இஸ்ரேல் மாதிரி நம்மளும் போர்க்கொடி துவக்கக்கூடிய வாய்ப்புகள் வருமா அப்படின்னா வரும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட ஒரு இதாகவும் இருக்கு. ஸோ அதனால இப்போ நான் சொல்ல வர விஷயம், ஹமாஸ் அமைப்பு வந்தால் நமக்கு நல்லதில்லை. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. ஜெய் ஹிந்த்.